கிறிஸ்தவர்களை 3 விதமாக பிரிக்கலாம் பாருங்க. 80% பயத்தோடும் வியாதியோடும் கடன் பிரச்சனையோடும் வாழ பழகிட்டாங்க. மீதி உள்ளதுல கொஞ்சம் பேர் எதிர்க்கிறாங்க. இந்த முதல் சொன்ன இவர்கள் எதிர்க்க மாட்டாங்க, வியாதியை எதிர்க்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டே கிடப்பாங்க, அதோடு வாழ்ந்துருவாங்க. அடுத்த செட் ஆஃப் பீப்புள் எதிர்ப்பாங்க. ஆனால் யாருக்கு வெற்றி தெரியுமா? எதிர்த்து நிற்கணும், கன்சிஸ்டண்டா நிற்கணும். பவுல் நிற்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நின்னா பாருங்க. கப்பல் சேதம் அவனை சேதப்படுத்தவில்லை, சிறைச்சாலை அவனை பிடித்து வைக்க முடியவில்லை. அவனோடு கூட சேர்ந்து நீங்க நில்லுங்க, இயேசுவை போல நில்லுங்க. 3 வருஷம் அவரை ஒருவரும் தொட முடியவில்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஸ்டாண்ட் ஸ்டில் அகைன்ஸ்ட் தி டெவில். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தரித்திரம் உங்களை விட்டு ஓடி போகும், பயம் உங்களை விட்டு ஓடி போகும், வியாதி உங்களை விட்டு விலகிவிடும்.